பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு சியோன் டிவி மூலியமாக உங்களை வரவேற்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவரை துதிக்கிறதுல, அவரை குறித்து அறிந்து கொள்ளுகிறது நமக்கு எவ்வளோ பாக்கியம், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது. ஆமென். சரி, இந்த நாளிலே கூட ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு மெய்யான விடுதலை என்கிற தலைப்பில் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 36வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 8:36 வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, குமாரன் நம்மை விடுதலையாக்கினால் மெய்யான ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளில் கூட குமாரனுடைய விடுதலை குறித்து நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். குமாரன் என்றால் யாரு? இயேசு கிறிஸ்து இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். அப்போ குமாரனுடைய விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எது குமாரனுடைய மெய்யான விடுதலை? மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அப்போ மெய்யான விடுதலை எது என்று நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. இன்றைய காலகட்டங்களில் அநேக ஜனங்கள் அநேக ஊழியக்காரர்களை தேடி சரீரத்தின் விடுதலைக்காக, அற்புதங்களுக்காக, ஒரு நிரந்தரமற்ற ஒரு நித்தியமானது இல்லாத இந்த காரியங்களுக்காக ஜனங்கள் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய சரீரத்தில் ஒரு சுகம் வேணும், சரீரத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும். இப்படிப்பட்ட ஒரு காரியங்களுக்காக அற்புதங்களை தேடி அதில் இந்த ஊழியக்காரர்கள் அநேக ஊழியங்கள் கூட அற்புத பெருவிழா, சுகமளிக்கும் ஆராதனை, இப்படி போன்ற காரியங்களை நடத்தி ஜனங்களை ஒரு தற்காலிகமான ஒரு விடுதலைக்காக ஜனங்களை அவர்கள் புறமாக திரும்புகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்ம கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தது வெறும் தற்காலிகமான சுகத்தையும் விடுதலையும் கொடுப்பதற்காக அல்ல. நல்ல கவனிங்க. நான் தற்காலிகமான அழிந்து போகிற இந்த சரீரத்திற்காக ஒரு சின்ன தலைவலி இருக்குங்க, இது இயேசு கிறிஸ்து எனக்கு சுகம் கொடுத்துட்டாரு, இதெல்லாம் நல்லது தான். ஆண்டவர் சாட்சியை நிறுத்துகிறார், அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். நான் அதற்கு எதிரானவன் அல்ல. ஆனால் மெய்யான ஒரு விடுதலை என்பது என்ன? சரீரத்தில் காணப்படுகிற விடுதலையா? ஜுரம் நல்லாயிடுச்சு, இதுதான் விடுதலையா? என்னுடைய தலைவலி நீங்கிற்று, இதுதான் விடுதலையா? ஆண்டவர் எதற்காக தான் அந்த பூமியிலே வந்தாரா? ஆண்டவர் எதற்காக தான் சிலுவை சுமந்தாரா? இயேசு கிறிஸ்து எதற்காக தான் பாடுகள் பட்டு அடிக்கப்பட்டு அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டாரா? நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டாரா? நல்ல கவனிங்க. மெய்யான விடுதலை என்பது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜனங்கள் இந்த காலகட்டங்களில் அநேகர் இந்த அறியாமையினாலே, சத்தியத்தை அறியாததுனால தற்காலிகமாக வருகிற சுகத்திற்காக, விடுதலைக்காக ஊழியக்காரர்களையும் ஊழியங்களையும் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். மெய்யான விடுதலைக்குள்ள ஜனங்களை நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நல்ல கவனிங்க. இந்த காலகட்டத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய மெய்யான விடுதலை என்ன என்பதை அறிந்து அந்த விடுதலையை நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த விடுதலை நித்தியமானதாக இருக்கிறது, அந்த விடுதலை நிரந்தரமானதாக இருக்கிறது. அந்த விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது உண்மையாகவே இயேசு கிறிஸ்துடைய மெய்யான விடுதலையை நாம் அனுபவிக்க முடியும். சரி, அப்போ என்ன அந்த மெய்யான விடுதலை? நல்ல கவனிங்க. ஒரு 4 காரியங்களை மாத்திரம் நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். 4 காரியங்கள். முதலாவது காரியம், நல்ல கவனிங்க, ரோமர் 6வது அதிகாரம் 12வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் நல்ல கவனிங்க. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த பாவம் அந்த மனிதனை ஆளுகிறதா இருக்கிறது, ஆளுகை செய்கிறதா இருக்கிறது. அந்த பாவத்தின் கண்ட்ரோல், முழுமையான கண்ட்ரோல் அந்த மனிதன் மேலே ஆளுகை செலுத்துகிறதா இருக்கிறது. அப்போ பாவம் மனிதனை ஆளுகை செய்யும். எந்த மனிதனும் பாவத்திற்கு உட்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. சரீர இச்சைகளின்படி
சரீரத்தில் வருகிற மாம்ச இச்சைகள் இல்லைங்களா, நமக்கு தெரியும் மாம்சத்தினுடைய இச்சைகள். இந்த இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம் மரிக்கிற ஒரு சரீரமாக இருக்கிறது, மண்ணுக்கு மண்ணாய் போகிற ஒரு சரீரமாக இருக்கிறது. நல்ல கவனிங்க, இந்த வெளிப்புற தோற்றத்தில் இந்த சரீரத்தின் விடுதலைக்காக இயேசு வந்தாரா? இந்த சரீரத்தின் விடுதலைக்காக இயேசு வந்தாரா? ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார், ஆண்டவர் விடுதலை கூட இந்த சரீரத்திற்கு கொடுக்கிறார். ஆனால் உண்மையான ஒரு விடுதலை என்பது என்ன, மெய்யான விடுதலை என்பது என்ன என்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முதலாவது பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்திலிருந்து. ஏன் அப்படின்னு சொன்னால், ஏன் நான் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளணும்? இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற்றுக்கொள்ள இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த பாவம் என் சரீரத்தை ஆளுகை செய்கிறதா இருக்கிறது. அப்போ என் சரீரத்தை இந்த பாவம் ஆளுகை செய்யும் பொழுது என்னையும் என் ஆண்டவரையும் பிரிக்கிறதா இருக்கிறது. அவரை தெரிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு, அவரை அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு, அவருடைய பிரசன்னத்திலே நான் இருக்காதபடிக்கு இந்த பாவம் என்னை உலகத்திற்கு நேராக கொண்டு போகிறது. அந்த பாவம் என்னை ஆளுகை செய்து தனக்கு அடிமைப்படுத்தி கொள்ளுகிறது, சாத்தானுக்கு அடிமையாக என்னை மாற்றுகிறது. ஆகினால நான் பாவத்திற்கு நீங்களாக்கி இருக்கும்படியாக, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து எனக்காக என் பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு, என் துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டு, என் பாரங்களை அவர் ஏற்றுக்கொண்டு, என் பாவங்களை அவர் சுமந்து எனக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கிறார், என்னை மீட்டெடுத்திருக்கிறார், எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அப்ப நான் மிகப்பெரிய ஒரு அழிவிலிருந்து, மரணத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப பாவத்திலிருந்து விடுதலை என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். நல்ல கவனிங்க, வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் ஒரு மனிதனை மரணத்திற்கு நேராக கொண்டு போகிறது. அப்ப நித்திய மரணத்திற்கு, நித்திய ஆக்கினைக்கு நேராக கொண்டு போயிருக்கிற இந்த பாவத்திலிருந்து நித்திய மீட்புக்குண்டான, நித்திய வாழ்வுக்குண்டான, நித்திய ஜீவனுக்குள்ள கர்த்தரனை விடுதலையாக்கி இருக்கிறார். அப்ப நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னா, இந்த அழிவிலிருந்து ஜீவனுக்குள்ள நான் நடத்தப்படுகிறேன். இதுதான் ஒரு மெய்யான விடுதலை. அல்லேலூயா. என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும். இதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக, பாவிகளை ரட்சிக்கும்படியாக. அவர் பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவிகளை ரட்சிக்கிறவர், பாவிகளை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். என் அன்பு சகோதரியே சகோதரனே, பாவத்திலிருந்து ஒரு மனிதன் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் உன்னுடைய படிப்பினாலேயோ, பட்டத்தினாலேயோ, ஆஸ்திகளினாலேயோ, உன்னுடைய ஞானத்தினாலேயோ, பொருளினாலேயோ, பணத்தினாலேயோ பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளவே முடியாது. பாவத்திற்கு பலியாக வந்த இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு உன்னுடைய பாவங்களை நீ அறிக்கை செய்து நீ விட்டுவிட்டு ஆண்டவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்று நீ விடுதலையாக்கப்படும் பொழுது மாத்திரமே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறவர் இயேசு கிறிஸ்து. அந்த விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் ஒரு மனிதனுக்கு மெய்யான விடுதலை. நம்ம சரீரத்தை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது பார்த்தாலும் சரீரத்தை குறித்ததானதான் ஒரு யோசனை இல்லையா? அந்த சரீரம் விடுதலையாக்கப்படணும். தலைவலி வருது, கால் வலி வருது, சுகர் இருக்கிறது, இல்லை இந்த மற்ற பிரச்சனைகள் சரீரத்தை குறித்து தானே. ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது உன்னுடைய உள்ளான இருதயம். அப்படின்னா என்ன? ஆத்துமா விடுதலையாக்கப்படணும். ஒரு ஆத்மா விடுதலையாக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால், உள்ளான மனிதன் பரிசுத்தமாக்கப்படும் பொழுது அந்த பரிசுத்தம் நம்முடைய சரீரத்திற்குள்ள பாவத்திலிருந்து, இச்சைகளிலிருந்து, சரீர கிரியைகளிலிருந்து, பாவத்தின் கிரியைகளிலிருந்து நம்மை ரட்சிக்கும்படியாக ஆத்மா எப்பொழுது நமக்குள்ள செயல்படுகிறதா இருக்கிறது. ஆத்மா தான் நித்தியம், இந்த சரீரம் நித்தியம் கிடையாது. இந்த சரீரம் மண்ணுக்கு மண்ணாக போயிடும். ஆண்டவர் கொடுத்த ஆவி ஆண்டவரிடத்தில் போயிடும். ஆத்மா நியாய தீர்ப்பில் வந்து நிற்கும். அப்போ இந்த ஆத்மாவுடைய விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல கவனிங்க, ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 2வது வசனத்தில் இந்த இடத்துல நம்ம ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம்.
அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு கிறிஸ்து படவில் ஏறி இக்கரைக்கு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து வரும்பொழுது மரண படுக்கையில் கிடக்கிற ஒரு திமிர்வாதக்காரன் அப்படின்னு சொன்னால் அவன் படுக்கையிலே இருக்கிறான். மற்றவர்களை அவன் எதிர்நோக்கி உதவிக்காக அவனால் தன்னிச்சையாக செயல்பட முடியாதவனாக இருக்கிறான். எந்த காரியத்திலும் மற்றவருடைய உதவியை நாடுகிறவனாக இருக்கிறான். படுக்கையில் கிடக்கிறான். சுயமாக எதுவுமே அவனால் செய்து கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல கொண்டு வந்த அந்த மனிதர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நம்முடைய பார்வையில் திமிர்வாதக்காரனுக்கு வேண்டியது சுகம். அவன் எழும்பி நடக்கணும், அவனுக்கு விடுதலை வேணும், அவன் எழும்பி நடக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நீ சுகமாய் எழுந்து நட அப்படின்னு சொல்லி நான் உனக்கு சுகப்படுத்துகிறேன், உனக்கு நான் குணப்படுத்துகிறேன், நான் உன்னை விடுதலை ஆக்கினேன் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஒருவேளை நம்முடைய பார்வையில் அப்படி தான் நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் இந்த படுக்கை, இந்த மரண படுக்கை, இந்த அவஸ்தை ஏன் அவனுக்கு, அப்போ இந்த காரியம் அவனுக்கு பாவத்தினாலே வந்திருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ உள்ளான இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். நல்ல கவனிங்க, இந்த கட்டு இவனுக்கு ஏன் இருக்கிறது, ஏன் இந்த சிறையிருப்பு ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். இயேசுவுக்கு தெரியும் இந்த பலவீனம், இந்த வியாதி இவனுக்கு பாவத்தினாலே வந்திருக்கிறது. இப்போ இந்த பாவங்கள் இவனுக்கு மன்னிக்கப்படும் பொழுது இவன் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இயேசுவுக்கு தெரியும். ஆகையினால தான் இயேசு சொல்லுகிறார், மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன்னுடைய கட்டுகள் அறுக்கப்படுகிறது, உன்னுடைய சிறையிருப்புகள் மாறுகிறது, நீ அடிமை கிடையாது, நீ பாவத்திற்கு அடிமையானவன் அல்ல, நீ விடுதலையாக. எப்பொழுது ஒரு மனிதன் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறானோ அப்பொழுது அந்த மனிதன் விடுதலையாக்கப்படுகிறான். அந்த பாவ கட்டுகளிலிருந்து, பாவத்தினுடைய ஆளுமையிலிருந்து அந்த மனிதன் விடுதலையாக்கப்படுகிறான். அப்பொழுது தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பலவீனம் நல்லாகணும்னு சொன்னா கூட நம்ம பாவம் மன்னிக்கப்படணும், சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா கூட நம்முடைய ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம எப்படி பாவியாக நம்ம சேர்ந்தா கூட, ஆண்டோடத்தில் பாவியாக போனாலும் அவரிடத்துல பாவ மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொண்டு அதன் பிறகு நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வியாதியிலிருந்து நம்ம விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். இல்லை ஆண்டவரே எனக்கு பாவங்கள் எல்லாம் மன்னிக்க வேணாம், எனக்கு நேரடியாக சுகம் வேணும் அப்படின்னு சொன்னா முடியாது. ஆண்டவரிடத்தில் ஒரு பாவியான மனிதன் போக முடியும், ஆனால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல் திரும்பி வரவே கூடாது. அன்பு சகோதரியே, சகோதரனே, இதுதான் மெய்யான ஒரு விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுகிறது. இன்னொரு சம்பவத்தில் கூட நம்ம பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 37வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ணும்படி ஆண்டவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு கீழே 37வது வசனத்துல, அந்த ஊரில் இருந்த ஒரு பாவியான ஸ்திரீ அவன் பரிசேயர் வீட்டில் பந்திருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து, சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? அப்போ ஒரு பாவியான ஸ்திரீ என்று அந்த ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்திரீ பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் ஊற்றி தன்னுடைய தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடை, தன்னுடைய கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நனைத்து, அவருடைய தலைமயிரினால் அவருடைய பாதத்தை அவள் துடைக்கிறாள். இப்பொழுது ஆண்டவர் அந்த ஸ்திரியை பார்க்கிறார். மற்றவர்கள் பார்க்கிறதற்கும் இயேசு கிறிஸ்து பார்க்கிறதற்கு ஒரு வித்தியாசம் உண்டு. என் அன்பு சகோதரியே, சகோதரனே, நல்ல கவனிங்க. மனிதர்கள் இவள் ஒரு பாவியான ஸ்திரீ அல்லவா, ஒருவேளை இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தன்னிடத்துல வந்திருக்கிறவள் யார் என்று இவருக்கு தெரியுமே என்று சொல்லி தங்களுக்குள்ளே அவர்கள் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனா இயேசு இது எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது சீமோனே, நான் உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். ஒருவரிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருக்கிறார்கள். 500 வெள்ளிக்காசு, மற்றவன் 50 வெள்ளிக்காசு கொடுக்க வேண்டும். இப்ப அவங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும். யாருக்கு அதிகமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவன் அதிகமாய் அன்பு கூற கடவன்.
இப்ப அந்த பாவியான ஸ்திரீக்கு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதிகமான பாவம் செய்திருக்கிறாள், அதிகமான பாவியா இருக்கிறாள். அவளுடைய பாவங்கள் அவளுக்கு மன்னிக்கப்படும் பொழுது அவள் மிகவும் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவளா இருக்கிறார். இதுதான் ஒரு மெய்யான விடுதலை. என் அன்பு சகோதரியே, சகோதரனே, மெய்யான விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் குமாரன் இந்த பூமியில வந்து பிறந்தார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால குமாரனுடைய இந்த மெய்யான விடுதலை நாம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது பாவத்திலிருந்து நாம விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இரண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கலாத்தியர் 3வது அதிகாரம், கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, மரத்திலே தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நல்ல கவனிங்க, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி அவர் நம்முடைய சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன் அவர் தூக்கப்பட்டார் மரத்தில்? ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்? நம்முடைய சாபங்களை நீக்கும்படியாய் அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்காக அவர் சாபமானார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதரியே, சகோதரனே, அப்ப இரண்டாவது ஒரு விடுதலை என்ன தெரியுமா? சாபத்திலிருந்து விடுதலை. முதல்ல பாவத்திலிருந்து விடுதலை, இது இயேசு கிறிஸ்துவினால மாத்திரம்தான் கொடுக்க முடியும். இரண்டாவது சாபத்திலிருந்து விடுதலை. சாபத்திற்கும் பாவத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் தான் செய்கிற காரியங்கள், பாவமான காரியங்கள், அது நேரடியாக பாவம் அவனை சேருகிறது. அது அவனுடைய கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சாபம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெற்றோர்கள் தலைமுறை தன்னுடைய மூதாதையர்கள் செய்த பாவங்கள் அது தலைமுறை தோறும் இவருடைய சந்ததிகளை பின்தொடர்கிறதா இருக்கிறது. அது எத்தனை தலைமுறையா இருக்கலாம், அவர்களை பின்தொடர்கிறதா இருக்கிறது. இதுதான் சாபம். அப்ப இந்த சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரமே விடுதலை கொடுக்க முடியும். என் அன்பு சகோதரியே, சகோதரனே, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். நம்முடைய சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். எத்தனை தலைமுறையாக ஒருவேளை நீ பாவம் செய்திருக்கலாம், அப்ப தலைமுறை தோறும் சாபங்கள் பாரம்பரியமாக பின்தொடரலாம். ஆனா ஒரு மனிதன் இயேசுவை விசுவாசித்து பாவங்களை அறிக்கை செய்து அவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இனிமே அவன் பாவம் செய்யக்கூடாது. இயேசுவை பின்பற்றணும், இயேசுவை விசுவாசிக்கணும், சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். அப்பொழுது எத்தனை தலைமுறையாக பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற எல்லா சாப கட்டுகள் முறியடிக்கப்படும். அவனுடைய சாபத்திலிருந்து அவனுக்கு விமோச்சனம் கிடைக்கும். இயேசுவால முடியும். இதுதான் ஒரு மெய்யான ஒரு விடுதலை. என் அன்பு சகோதரியே, சகோதரனே, மெய்யான விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்க வாஞ்சிக்கணும். இதுதான் ஒரு மெய்யான விடுதலை. சில வியாதிகள் பாவத்தினாலே வருகிறது. சில வியாதிகள் பாரம்பரியமாக தலைமுறை தோறும் சாப கட்டுகளினால சில வியாதிகள், பலவீனங்கள், பிரச்சனைகள் வருகிறது. பாவம் நம்மை ஆளுகை செய்கிறது, அப்படி சரீரத்தை ஆளுகை செய்கிறது. பாவம் நம்மை அடிமைப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட சிறையிருப்பிலிருந்து, இப்படிப்பட்ட கட்டுகளிலிருந்து நம்ம விடுதலை ஆக்கப்படணும் அப்படின்னு சொன்னா இதற்கு ஒரே வழி, மெய்யான விடுதலை கொடுக்கிற குமாரனை நாம விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம விசுவாசிக்க வேண்டும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி ஒரு மெய்யான விடுதலை பெற்று கொள்ளும்படியாக பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நாம விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதற்காக தான் அந்த பூமியில வந்தார். சரி, மூன்றாவது காரியம், நல்ல கவனிங்க. மூன்றாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், வியாதியிலிருந்து விடுதலை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த பொழுது கூட அநேகருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அநேக குஷ்டரோகிகள் சுகம் பெற்று கொண்டார்கள் இல்லைங்களா? திமிர்வாதக்காரர்களை கர்த்தர் எழும்பி நடக்க வைத்தார். அநேக கண் பார்வை பெற்றுக்கொண்டார்கள். முடவர்கள் நடந்தார்கள், ஊமையர்கள் பேசினார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், இல்லை மரித்தவர்கள் உயிரோடு எழும்பினார்கள். அநேக அற்புதங்களை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது செய்தார். இன்றைக்கும் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப மூன்றாவது காரியம், வியாதியிலிருந்து விடுதலை. ஏன் பிரதர், ஒரு மனுஷனுக்கு ஒரு பலவீனம் வருதுன்னா மருத்துவமனைக்கு சென்றாலே சுகம் கிடைக்குதே இல்லையா? கிடைக்குதா? இல்லையா? கிடைக்கும்.
ஆனா இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கிறாரா அப்படின்னு சொன்னா, வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். என்றைக்கும் அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. அவர் சுகம் கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். நல்ல கவனிங்க, மருத்துவர்கள் கொடுக்கிற மருந்துகள் கொடுக்கிற விடுதலைக்கும் இயேசு கொடுக்கிற விடுதலைக்கும் வித்தியாசம் உண்டு. அவர் பரிபூரணமானவர். இயேசுதான் பரிகாரி, இயேசு பரிகாரி. அப்ப அவர் கொடுக்கிற சுகம் என்பது பரிபூரணமா இருக்கும். அவர் பரிபூரணமான கர்த்தர், பரிபூரணமான விடுதலை, இல்லாதவைகளை உண்டாக்குகிறவர், உருவாக்குகிறவர். அது ஒரு மருத்துவர்களால அதுக்கு எத்தனை பல லட்சங்கள் செலவழித்து அதை எத்தனை பிரயாசப்பட்டு ஆப்ரேஷன் பண்ணி சர்ஜரி பண்ணி அது ஒரு மிகப்பெரிய, அது ஒருவேளை அது 100% அது சக்சஸ் ஆகுமா அப்படின்னு சொன்னா தெரியாது. மருத்துவர்கள் சொல்லிடுவாங்க, சைன் வாங்கிப்பாங்க முதலியே. ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க, ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இது 100% ஒரு சக்ஸஸ் ஆகணும்னா தெரியாது. அவங்க உறவினர்களை அழைத்து நீங்கள் சைன் பண்ணுங்கள், எங்களுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, மருத்துவர்கள் நாங்கள் செய்கிறோம், எங்களால் முடிந்ததை எஃபர்ட்டை நாங்கள் போடுறோம், ஆனால் சக்ஸஸ் ஆன சந்தோஷம், இல்லைன்னா எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை எழுதி வாங்கிப்பாங்க. ஆனால் இயேசு அப்படி அல்ல. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சுகம் உண்டாகும். ஃபங்க்ஷன் ஆகாத உறுப்புகள் ஃபங்க்ஷன் அடைய ஆரம்பிக்கும், புதிய உறுப்புகள் உருவாக ஆரம்பிக்கும். அவர் கொடுக்கிற ஒரு இலவசமான அந்த விடுதலை, சுகம், வியாதியிலிருந்து விடுதலை பூரணமாக இருக்கும். நல்ல கவனிங்க. அப்போ ஆண்டவர் நமக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். என்ன பிரதர், நீங்கள் இப்போ தானே சொன்னீங்க பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளணும், இதுதான் மெய்யான விடுதலை, வியாதிக்காக நாம் அலைந்து தேடு. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், வியாதியிலிருந்து இயேசு விடுதலை கொடுக்கிறார். எதற்காக அப்படின்னு சொன்னால், இயேசுவை விசுவாசிக்கும்படியாக. நம்ம இந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டு அந்த இடத்துல நின்றுறோம். ஆண்டவரிடத்தில் அதற்காக தான் போகிறோம், சுகத்திற்காக போகிறோம், விடுதலைக்காக போகிறோம். ஆனால் அங்கேயே நின்றக்கூடாது, இயேசுவை அறிந்து கொள்ளணும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என் அன்பு சகோதரியே சகோதரனே, வியாதியிலிருந்து நம்ம விடுதலை பெற்றுக்கொண்ட பின்பு இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அநேகர் வேதத்தில் அப்படியாக பின்பற்றுகிறவர்களாக இருந்திருக்கிறாங்க. லேகியோன் என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான் இல்லைங்களா? எத்தனை பிசாசுகள் பாருங்க, கல்லறைகளில் இருந்தான், கற்களினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டான். அந்த வழியிலே யாருமே மனிதர்கள் போக முடியாது, அப்படியாக வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார், சுகம் கொடுக்கிறார். விடுதலை ஆன பிறகு அவன் இயேசுவை பின்பற்றுகிறவனாய் இருக்கிறான். நல்ல கவனிங்க, குஷ்டரோகிகளை 10 பேரை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். அப்ப எல்லாருமே போயிடுறாங்க. ஒரு மனிதன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியா வரார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கவனிங்க, நம்ம இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் மாறும்படியாக தான் வியாதியிலிருந்து விடுதலை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். இயேசுவை அறிந்து கொள்ளணும், அவருடைய வல்லமைகளை அறிந்து கொள்ளணும், அவருடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ளணும், இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளணும், இயேசுவை ருசிக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நம்ம ஆண்டவரை ருசிக்கிறவர்களா இருக்கணும். இதோ வந்தோம், சுகம் பெற்றுக்கொண்டோம், போயிட்டோம் அப்படி என்பதற்காக அல்ல. வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்கிறவர்கள் இயேசுவை அறிந்து கொள்வதற்காக, அவருடைய விசுவாசம் பெருகுகிறதற்காக, வளர்வதற்காக. அப்ப வியாதியிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடித்து ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நல்ல கவனிங்க, 4வது காரியம், பிசாசிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர். இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ பேர் மாந்திரவாதிகளை தேடி போறாங்க. பிசாசில் இருந்து பேய் பிடிச்சிச்சிங்க, அவங்க விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக அவன் எப்படி எழும்புவான்? ஆண்டவரை பார்த்து ஒரு முறை சொல்றாங்க, இவன் பிசாசு பிடித்தவன், தன்னுடைய அதிகாரத்திலிருந்து இவன் பிசாசுகளை துரத்துகிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய ராஜ்யத்தில் அவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாகவே எப்படி பிசாசு எழும்புவான்? ஒரு பிசாசு எப்படி பிசாசு துரத்த முடியும்? நல்ல கவனிங்களேன். அப்ப ஒரு மெய்யான விடுதலை என்பது இயேசுவால மாத்திரம்தான். ஒரு இருள் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த இருள்ல ஒரு வெளிச்சம் உதிக்கும் பொழுது மாத்திரமே உண்மையாகவே அந்த இருள் மறையும், இருள் ஓடி போகும் இல்லைங்களா? அப்ப பிசாசின் பிடியில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு உண்மையான ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளணும், கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து அவரால் மாத்திரம்தான். அவர் பரிசுத்தமுள்ள கடவுள், அவரால் மாத்திரம்தான் பிசாசுகள் எல்லாம் அவரை பார்த்து நடுங்குகிறது என்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு யார் என்பது பிசாசுகளுக்கு தெரியும். அவர் சொன்ன அற்புதம் நடக்கும், விடுதலை ஆகணும், அவ்வளவுதான்.
ஆகையினால என் அன்பு சகோதரியே சகோதரனே, பிசாசின் பிடியிலிருந்து நம்ம விடுதலை ஆக்கப்படுகிறவர்களாக இருக்கணும். பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கப்படணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 38வது வசனத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, 10வது அதிகாரம் 38வது வசனத்துல, நஸ்ரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் இருந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்கினார். பாருங்க, அப்ப பிசாசின் பிடியிலிருந்து நம்ம விடுதலையாக்கப்படணும். இதுதான் மெய்யான விடுதலை. அந்த மெய்யான விடுதலை கொடுக்கிறவர் இயேசு மாத்திரம்தான். முதலாவது பாவத்திலிருந்து விடுதலை, இரண்டாவது சாபத்திலிருந்து விடுதலை, மூன்றாவது நம்ம என்ன பார்த்தோம், வியாதியிலிருந்து விடுதலை, நான்காவது பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை. இந்த விடுதலை நீ பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. அவர் உங்களை மீட்கிற இரட்சகராக இருக்கிறார், விடுதலையின் நாயகனாக இருக்கிறார். அவராலே என்று யாராலும் அந்த சுகத்தையும் இந்த விடுதலை கொடுக்கவே முடியாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவை விசுவாசியுங்கள். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நல்லவர். அவரை விசுவாசிக்கிற யாவருக்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவர் மனதுருக்கமுள்ள தேவன், இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ள தேவன் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அன்பான கடவுள். அப்பான்னு கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நீ ஒப்பு கொடுக்கிறியா? இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரிய சகோதரனே, எப்படிப்பட்ட எத்தனை வருடங்களான வியாதிகளாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட பாவியாக இருக்கலாம், எத்தனை வருடங்களாக தலைமுறைகளாக சாபங்களாக இருக்கலாம், எப்பேற்பட்ட பிசாசு, அது எத்தனை பிசாசு அது இருக்கட்டுங்க, இன்றைக்கு நீ விசுவாசித்து நீ ஜெபிக்கும் பொழுது இயேசுவை உள்ளத்தில் விசுவாசித்து, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, நான் விடுதலையாக்கப்படணும், என் பாவங்கள் மன்னிக்கப்படணும், நான் விடுதலையாக்கப்படணும், நான் அறிக்கை செய்கிறேன், இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புரவாகும் பொழுது கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி அவருடைய பிள்ளைகளாக உங்களை உரிமையாக அப்பா என்று கூப்பிடத்தக்கதான ஒரு புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு வெற்றியாய் ஜெயமாய் வாழ போறீங்க, ஆசீர்வாதமாக இருக்க போறீங்க. என்னோட இணைந்து கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையை நாங்கள் தியானித்திருக்கிறோம். குமாரனுடைய மெய்யான அந்த விடுதலை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் தகப்பனீர் ஆண்டவரை கிரியை செய்வீராக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, அப்பா அநேகர் மனம் திரும்புகிறாங்க, இன்றைக்கு ஒப்பு கொடுக்குறாங்க, இன்றைக்கு பாவத்தை அறிக்கை செய்கிறாங்க, ஆண்டவரை விட்டு கொடுக்குறாங்க, எல்லா ஆண்டவரே மாம்ச கிரியைகள் சிலுவையில் அறையப்படும்படியாக விட்டு கொடுக்குறாங்க. அவருடைய பாவங்களை மன்னிங்கப்பா ஆண்டவரே, மெய்யான விடுதலை கொடுங்க. பாவத்தில் இருந்தோ சாபத்தில் இருந்தோ பிசாசின் பிடியில் இருந்தோ வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே விடுதலை உள்ளவர்களாக, வெற்றியுள்ளவர்களாக, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, மனதார ஒவ்வொரு குடும்பத்தை நான் ஆசீர்வதித்து செபிக்கிறேன். தேவைகள் சந்திக்கப்படட்டும். பரிபூரணமுள்ள கர்த்தர் பரிபூரணமாய் நடத்துவீராக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம் நிறைவாய் பெருகுவதாக நாங்கள் செபிக்கிறப்பா. கர்த்தர் அப்படி செய்துவிட்டு அன்பருக்காக சொத்துறோம். யாரெல்லாம் அந்த ஜெயன் டிவி வழியாக இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வழி ஆண்டவரை இயேசுவை அறிந்து கொள்ளட்டும், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவர் உம்முடைய ஆசீர்வாதங்களை பரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளட்டும். கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை, ஆண்டவர் கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கை அர்ப்பணிக்கட்டும் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா உம்முடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, இந்த ஜியோன் டிவியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக நாங்கள் செபிக்கிறேன். என்னுடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குங்க. அருமையான பாஸ்டருக்காக நாங்கள் செபிக்கிற, திருச்சபைக்காக செபிக்கிறேன், இந்த ஊழியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த ஊழியங்கள் ஆண்டவரை நீர் விரும்புகிறபடி உம்மை பிரியப்படுத்துகிற ஊழியங்களாக ஆண்டவரை அநேகருக்கு பிரயோஜனமாய் ஆசீர்வாதம் உள்ளதாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா கர்த்தர் தாம் அப்படி செய்துவிட்டு அன்பருக்காக உமக்கு சொத்துறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் கடமை மாத்திரை செய்திருக்கிற எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.
பிரைஸ் தி லார்ட். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவே வழி ஊழியத்தின் சார்பில் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தொடர்ந்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.